Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர் 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. டோட்டல் மார்க் 90 மார்க். டைமிங் வந்து 3 hours. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி 12th எக்கனாமிக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இதுல இருக்கக்கூடிய क्वेश्चन கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏவேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 30 கட்டாயமா விடையளிக்க சொல்லிருக்காங்க. 7 × 2 14 பேரியல் பொருளின் இலக்கணம் தருக. முதலாளித்துவம் என்றால் என்ன? தனிநபர் வருமானம் என்றால் என்ன? விளைவு தேவை என்றால் என்ன? நுகர்வு நாட்டம் என்றால் என்ன? பண்டமாற்று என்றால் என்ன? கடன் உருவாக்கம் என்றால் என்ன? செலவணி மற்றும் வீதம் என்றால் என்ன? அதே மாதிரி தடையற்ற வணிக பகுதி என்றால் என்ன? இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் வரையறு. பொருளாதாரத்தின் அமைப்பின் வகைகளை குறிப்பிடு. தேசிய வருவாயின் பணிகளை பட்டியலிடு. தொகு தேவை என்றால் என்ன? அதன் கூறுகளை கூறு. அதே மாதிரி கீன்ஸின் நுகர்வு சார்ந்த உளவியல் விதியின் கருத்துக்களை கூறு. மீள்பண வீக்கம் பற்றி குறிப்பு வரைக. பணமதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களை குறிப்பிடு. இறக்குமதி பங்களிப்பு என்றால் என்ன? பலதரப்பு ஒப்பந்தம் என்றால் என்ன? பணவீக்கத்தின் வகைகள் பற்றி எழுதுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா 7 × 35 5 மார்க் கொஷின். பேரியல் பொருளியல் பரப்பலை வரி. முதலாளித்துவம் சமத்துவம் கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடு. தேசிய வருவாயினை கணக்கிடப்படும் முறைகளை விளக்குக. தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் யாவை? சேயின் அங்கவாடி விதியினை திறனாய்வு செய்க. ஏடிஎஃப் மற்றும் ஏஎஸ்எஃப்க்கு இடையிலான சமநிலை வரைபடம் மூலம் விவரி. நுகர்வு சார்பின் அக மற்றும் புறக்காரணிகளை விளக்குக. மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்திக்கும் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடு. பணத்தின் பணிகளை விளக்குக. வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்க. அதே மாதிரி வணிக வங்கிகள் பணிகளை விளக்குக. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக்க. உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை விவாதிக்கவும். குறிப்பு வரைக பொறுத்த வரைக்கும் சார்க்கு பிரிக்ஸ் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பரோட கொஷினை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் வரும். தேங்க்யூ.